எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி தக்காளி சாப்பாடு செய்யலான்ட்டு தக்காளி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ங்க. தக்காளி கட் பண்ணதுக்கப்புறம்ங்க தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோணுங்க. நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அம்மா தான் கட் பண்ணி கொடுக்குறாங்க. வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறம்ங்க தேவையான அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்துக்கோணுங்க. அந்த பூண்டு நல்லா கொட்டிக்கோணுங்க. நம்மளுக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா இடித்த பூண்டு, பட்டை, சோம்பு கொஞ்சங்க, கரம் மசாலா, பிரிஞ்சி இலைங்க, கல்பாசி இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கலாமுங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை வைக்கலாமுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ பட்டையும் சோம்பையும் போட்டுக்கலாமுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாமுங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாமுங்க. ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இப்போ பிரிஞ்சி இலையுமே வரமிளகாயும் போட்டுக்கலாமுங்க. ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க. இப்போ கல்பாசியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாமுங்க. இதை நல்லா ஓட்டி விட்டுக்கலாங்க. இப்போ பூண்டை இடித்து வச்சுக்கலாமுங்க, அதையும் போட்டுக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கணுங்க. மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் போட்டுக்கலாங்க. என்ன மஞ்சத்தூள் அதிகமாக இருக்குதுன்னு வாங்குறீங்களா? கடையில் வாங்கின மஞ்சத்தூள்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாங்க. வீட்லேயே அரைச்சது தாங்க, அதனால கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிறேங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. தக்காளி போட்டாச்சுங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. தயிர் ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க. எதுக்கு தயிர் சேர்க்குறோன்னு பார்க்குறீங்களா? சாப்பாடு மினுமினுப்பாக இருக்குங்க. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் தான் நல்லா கிண்டோடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரு. கல்லுப்பு போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அரிசி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நிறைய சேர்த்துட்டோம்ங்க, அதனால நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே புளிப்பாத்தாங்க பிடிக்கும். அதனால நான் தக்காளி நிறையாவே சேர்த்திட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்திட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரை ஜக் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாமுங்க. உப்பு காரத்தை எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு மூடி போட்டுக்கலாங்க. கார உப்பெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. இப்போ மூடி போட்டுக்கலாங்க. நம்ம விசிலை போட்டுக்கலாங்க. இது ஒரு 3 விசில் கட்ட விட்டா போதுங்க. 2 விசில் வந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் போயிடுச்சான்னு பார்த்துக்கலாங்க. கேஸ் நல்லா போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமுங்க. சாப்பாடு சூப்பராக வந்திருக்குது பார்த்தீங்களா? நான் சொன்ன மாதிரியே தயிர் ஊற்றுனால ஷைனிங்காக இருக்குது பாருங்க. எடுத்து கொட்டிக்கலாமுங்க. என்னோட ஸ்டைலில் நீங்களும் தக்காளி சாப்பாடு செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேலே ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை போட்டுக்கலாமுங்க. வேற ஒரு டிஷ்ஷோட மறுபடியும் சந்திக்கிறேங்க.